ஹலோ வியூவர்ஸ், நம்ம பார்க்க போகிற மைண்ட் கிராஃப்ட். ஆல்ரெடி நான் ஒன்று தனியாக விளாண்டுருந்தேன். ஏன்னா சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு விளாண்டுருந்தேன். மை வேர்ல்டு நான் பீஸ்ஃபுல் போட்டுப்போம். வேர்ல்டு என் பேரை டைப் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இதுதான் என் பேருங்க. கேம்குள்ளே போயாச்சு. நான் பாட்டாக போடுறேங்க. இதான் ஃபஸ்ட்டு பாட், ஓகேவா? இந்த ரோடியானதுக்கே 1,00,000 நேரம் எடுத்துக்குமோங்க. பாதி உசுறு போயிருமோங்க ரோடாய் வரத்துக்குள்ளேயே. ஐயோ, நல்லா பிளைனான இடத்துல இறக்கி விட்டுருச்சு. ஏங்க இது கனவா நினைவாங்க? வில்லேஜ் பக்கத்தில் இருக்குங்க. இங்கே அப்படியே அடி வாங்கிட்டோமே. கடைசியில் அடி வாங்கிட்டோங்க. 1 minute 16 secondsங்க. 1 minute 10 seconds லோடாக உள்ளே வரத்துக்கு. விட்டே போய் அடிப்போம். விட்ட போய் கிரைண்ட் விட்டு போய் அடிப்போம். கிலோமீட்டரா லைஃப் 5% கீழே இருக்குங்க. எங்க சார்ஜ் போட்டுருக்கேன். நான் உங்கள்கிட்ட அப்படியே எல்லாத்தையும் உண்மையான சொல்லுவேங்க. இதான் என் ஃபஸ்ட்டு வீடியோங்க. ஃபஸ்ட்டு வீடியோனா மைண்ட் கிராஃப்டில் ஃபஸ்ட்டு வீடியோ இல்லைங்க. இதான் ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் கிரைண்டே அடிக்க முடியலைங்க. ஏதாச்சும் கிரைண்டே அடிக்கல. விட்டு அடிக்கல. இங்கேருந்து இந்த மண்ணை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டா கீழே இது நெட் இல்லாத கேமும் மொபைல்லே இருக்குது. மைன்கிராஃப்ட் என்ன ப்ரோ மொபைல் இல்லாமல் எங்கே இருக்கும் ப்ரோன்னு கேட்காதீங்க. எல்லாத்துக்கும் எப்பவும் சொல்லிக்கணும்ல, சொன்னோன்னா உங்களுக்கும் தெரியும்ல. இதான் என் ஃபஸ்ட்டு வீடியோ. நம்பலனா ஓகே. 10 விட்டு அடிச்சிட்டோம் அதுக்குள்ளேயே. ஓகே வாங்க இப்போ நம்ம வில்லேஜுக்கு போகலாம். வில்லேஜில் போய் ஐயோ வீட்டில் வந்துட்டேனே. வில்லேஜ் எங்கே இருக்கா? நான் கொஞ்சம் வுட்டு ஏன் எடுத்தேன்னா வுட்டில் இருக்க எல்லா கண்ணு செஞ்சுட்டா இவன் எங்கள் மைனிங் கூட இங்கே போய்க்கலாம். ஸ்டோன் கூட இங்கேயே கிரைண்ட் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்றுங்க, நான் இதில் ஃபஸ்ட்டு டைம் விளாட்றேன் மொபைலில் மைண்ட் கிராஃப்டை. இல்லை மைண்ட் கிராஃப்ட்கே புதுசுன்னு ஏறானே. ஐயோ ஓடிட்டேன். நம்மளே போய் நட்டு வச்சிடலாம். மறந்து போய் வரணும். எனக்கு தேவையான எல்லா திங்ஸ்லாம் வெளில போட்டுருவேங்க. ஏன்னா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் முடிச்சுட்டு சரி வெளில தூக்கி போட்டுடலாம். பக்கமே போகாமல் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுடலாம். பீஸ்ஃபுல்லாம் போட்டிருக்கேங்க.
ஐயோ நான் தண்ணிக்குள்ள வந்துட்டேன். இவன் இந்த தண்ணி பக்கத்துல கால் வச்சு கொடுக்க முடியாது. ஓகேங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மேலே ஏறுமுங்க. மாட்டு பார்த்து நல்லா வாயில வரல. அங்கே 40 இருக்கு. என்னடா கிளிக் பண்ண வரல. வருது. கையெல்லாம் டச்சு வர மாட்டேங்குது. எல்லாமே சரியா இருக்கும். கிளிக் பண்ணி எடுத்துட்டு வெப்பன்ஸ் போயிட்டு ஒன்று பார்த்தீங்களா இந்த டைம் கரெக்டாக இருக்கே. எப்படி இந்த மரணம் போதும் எப்போ 5 விட்டு செய்வேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு விட்டு போதும்னு நினச்சிட்டு 5 விட்டு செய்வேன். ஆனால் அது கரெக்டாக இருக்காது. இந்த டைம் கரெக்டாக இருந்துச்சுங்க. எப்படின்னா தெரியலைங்க. எனக்கு தேவையில்லாத திங்ஸ்லாம் இன்வென்ட்ரியில் போடுவேன், எல்லாம் வெளில தூக்கி போட்டுருவேங்க. டேய் நீ யாரா முன்னாடி நான் தான் முண்டிக்கிட்டு வந்துட்டான். ஓகே இந்த இடத்த பார்த்து வச்சுப்போம். இதுக்குள்ளே ஒரு செஸ்ட்டும் இருக்காது. இப்போ செஸ்ட்டை தேடி போயிட்டுருக்கேங்க. செஸ்ட்டு இதில் என்ன இருக்குது? எங்க ட்ரை அவுட் சும்மா ஆண்டு பார்த்தேங்க. அதுலேயும் இதே தான் கிடச்சிச்சு. வில்லேஜர் நான் பொட்டேட்டோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. வில்லேஜர்னால பொட்டேட்டோ எல்லாம் ஐஸ்கிரீம்லாம் கேட்க வேண்டாம். பொட்டேட்டோ அந்த மாதிரி எதாவது கேட்பாங்க. பொட்டேட்டோ, கேரட், பீட்ரூட் அந்த மாதிரிலாம் கேட்பான். ஸ்டோன் அடிக்கலாங்க வாங்குங்க. மீன்மை கிரைண்ட் அடிக்கலாங்க. நிறைய எடுத்துப்போம். 20 எடுத்துப்போம். ஃபர்னிச்சர்லாம் சொன்னோம்ல. எடுத்துக்கிட்டோங்க. 20 போதும். ஏன் நிறையா செஞ்சுக்கிட்டு ஒரு கத்தி, ஒரு கேட்ஸ் நமத்தில் எல்லோருமே செஞ்சு வச்சுக்கலாங்க. எங்கள் கேட்ஸ் கோடாலி. ஐயோ 2 பேருக்கு ஆக்ஷன் செஞ்சுட்டேங்க. ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. என்னடா இது சார்ஜ் போட்டு வந்து பேசிங்க பாரு. டிவி பாரு ஏதாவது பண்ணுங்க. நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். சார்ஜ் போட்டு விளையாட கூடாது. ஆமா இங்க ஓகே அவுட் விட்டுறேன். அங்க போய் உட்கார்ந்து விளையாடு போ. நான் விளையாடுவேன். முடியாது. என்னங்க பண்ணுறது இப்போ? இந்த ஒன்று எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாம். வேறு என்ன பண்ணுறது? 2 செஞ்சிட்டோம். தேவையான செஞ்சிட்டோம். செஞ்சது நான் விடுங்க. செஞ்சிட்டோம். தப்பு செஞ்சிட்டோம். தப்பு என்ன இருக்கணும்ல. மற்ற யார் மேலே பண்ண முடியாதுல்ல. அதனால் நம்மளே தப்பை வாங்கிப்போம். வேறு வழி இல்லை. எங்கேங்க கிராஃப்டிங் டேபிள் படிச்சு எவ்வளோ பண்ணிட்டேன்னா ஒரு 10 நீங்கள் அப்பயும் பாருங்க. அப்பயும் 10லைங்க. உடச்சு கரெக்டாக இருக்குங்க. 6 + 2 8 கரெக்டாக இருக்குது. அப்படி கிராஃப்டிங் டேபிள் இங்கே உடச்சிட்டு கிராஃப்ட்
எடுத்து கிளிக் பண்ணிட்டு ஃபர்னிச்சரும் செஞ்சாச்சுங்க கடைசியில். ஃபர்னிச்சரும் செஞ்சாச்சுங்க. ஆக்ஸ் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேங்க. கையிலே விட்டு உடச்சிக்கலாம். நான் எதுக்கு வில்லேஜுக்கு நினைக்கலாம். நான் எதுக்கு ஓகே இந்த நாள் அடுத்த நாள் மட்டும் இருந்துட்டு நான் இதை முடிச்சிடுறேங்க. ஏங்க கீழே வந்து லைஃபே குறையில்லைங்க. ஜம்ப் பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து ஜம்ப் பண்ணேன். ஹார்ட் லைட்டாக கொஞ்சம் ஏறிடுச்சிங்க. இங்கேருந்து எழுதுக்குறோம் வந்து போட்டு தாக்கு எங்கே ஓடுற ஏன்டெல்லாம் ஓட முடியாது. டெங் இதுப்போம் மீட்டுக்கு யூஸ் ஆகும். எங்கடா உடச்சி போடாண்டா ஏதாச்சும் நம்மள்கிட்டலாம் டை இதெல்லாம் ஓவர் இதை கூட சேர்ந்துச்சுல அதை எடுத்து அப்படியே வெளில ஓல்டு பாருங்க. ஆனால் அதை தூக்கி போட்டோன்னே மேலே விட்டுட்டு இந்த மாதிரி போயிடலாம். வராதில்ல உள்ள வில்லேஜை வேக்கப் பண்ணி நம்ம தூங்கலாம். வேக்கப் வில்லேஜை இப்போ நம்ம டக்குன்னு போய் படுத்துக்கணும். ஸ்லீப் த்ரூ அவுட் த நைட். தூங்கியாச்சு. அவன் தூங்கவே முடியல. ஏங்க சேம் இடத்துல இது போடுதுங்க. சேம் இடத்துல ஸ்பான் ஆகுது. அதனால் நானும் சேம் இடத்துல தான் ஸ்பான் ஆகியிருக்கேங்க. போன டைமும் இந்த இடத்துல தான் ஸ்பான் ஆனேன். யூடியூப் இங்கே வச்சுட்டு நான் போய் விட்ட கிரைண்டர் வச்சுட்டு வரேங்க. அப்படியே கொஞ்சமாக எடுத்துப்போம். மேலே அடின்னு அடிப்போங்க. அடித்து உடச்சி எடுத்துப்போம். அடித்து உடச்சிட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி ஷாக் ஏன் ப்ரோ இது எடுத்தேன்னா இது வச்சுன்னா இதெல்லாம் செய்ய முடியும். இது வச்சுன்னா இது போட முடியும். நான் நாத்தம் தெரியல. ஃபியூல் போட்டு இந்த ஆர்மிட்டையும் போடலாம். ஓகே இப்போ நம்ம போய் என்னடா இதுக்குள்ளே இருக்குது மண். ஆனால் நம்ம என்ன அது நம்ம இடம் இதுக்கப்புறம் இது வில்லேஜ். நம்ம வீடை கட்டணும் முதல்ல. சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடெலாம் அப்புறமா கட்டிப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பாட்டாக வீடியோ போடலாம். அதனால் என்ன பிளான்னா இன்னொன்று சொல்லணும் அந்த நேம். இப்போ நம்ம பீஸ்ஃபுல்லாம் போட்டிருக்கோம்னால இதெல்லாம் வராது ஜாம்பிலாம். அதனால் தேர்த்திப்போம் கொஞ்சம். நம்ம போய் கோல் எடுக்கலாங்க. கோல் இப்போ நமக்கு தேவைப்படுது. கோல் CLOL கோல் எங்கே இருக்க இதாக இருக்கு எங்கே இருக்கு அதான் இருக்கு. அதோ அங்கே இருக்கு. வீடு போங்க. டெங். இந்த வீடு மேலே ஐட்டாக டக்குன்னு வேடை அடிச்சு உடச்சிடலாம். வீடு மேலே ஏறலாமா? இங்கே ஜம்பை கூட பொறுத்த வெளியே டெங் ஏறா ஜம்பை கூட ஏறி என்னதான் உடைக்குது. சைன்னு போயிடலான்னு சொல்லி இந்த மாதிரி இப்போ நம்ம மேலே ஏறப்போம். ஐயோ மேலே ஏற முடியாதோ. மேலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டம். பார்ப்போம் அடுத்த கோல்லாம் எங்கே இருக்குன்னு. கோல் நம்மளுக்கு நிறைய வேணுங்க. வேறு எங்கே கோல் இருக்கு? மேலே இருக்குது. வேறு ரூட் இருக்கா மேலே போகிறதுக்கு? வேறு ஏதாவது ரூட் இருக்கான்னு பார்ப்போங்க. இருக்குது
இந்த இருக்கு ஆனால் சிறுத்தை தோலை வைக்க முடியாது. TOAL வச்சுட்டு நான் என்னோட பெருசாக என்னோட வைக்க முடியும். வைடா டர்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டர்ட் எடுத்துட்டு ஜம்ப் பண்ணி வை. வந்துட்டோங்க மேலே. தேடி மேலே வந்துட்டோங்க. எப்படியாவது மேலே வந்துட்டோம். என்னங்க மேலே 2-3 கோல்க்கா இருங்கம்மா. இன்னும் இதுக்குள்ளேயே போகல. இன்னும் போகவே இல்லை. இப்போ நான் ஃபஸ்ட்டு வீடியோ இன்னும் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஆமாம், ஃபஸ்ட் வீடியோ இப்போ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். பார்க்குறேன். ஐயோ 2 லைஃபு தரமாக போயிடுச்சு. போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்துட்டாங்க. அதனால் 5 கோல் இருக்கு. போய் பார்ப்போம். வேலையை எங்கடா பேக்கில் போய் டார்ச் லைட் எடுத்துப்போம். இந்த கோலுக்கு 20 டார்ச் லைட் கிடச்சிருக்கா? 20 டார்ச் லைட் கிடச்சிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம மைனிங்க்கு போக போகிறதுனால போய் டார்ச் லைட்டு முக்கியம். இல்லைன்னா கண்ணு தெரியாது, இருட்டாக இருக்கும். இல்லைன்னா ஏதாவது கையிலே வச்சுட்டு நல்லா எறிகிற மாதிரி வச்சுருந்தா இது சரியாக இருந்திருக்கும் இந்த கேமில். ஆனால் அதெல்லாம் வைக்கல. வச்சுருந்தா எல்லோரும் வந்திருப்பாங்களே இந்நேரம். இந்த கேமுக்கு எல்லோரும் அதே செஞ்சுருப்பாங்களே. அதனால் வைக்கல. வச்சுருந்துருக்கணும். நான் வச்சுருப்பேன். நான் இந்த கேமுக்கு கரெக்டாக இருந்தா யாரும் என்ன வேணாம் பண்ணுங்களேன். நான் வச்சுருப்பேன். டார்னு வச்சுருப்பேன். இந்த பவுண்டரி விட்டு இல்லை போன அப்படியே போட்டு வேலை. வாங்க எங்கள் இருக்கே இருக்கா அந்த கேம் தான் போவோம் நம்ம. இப்போ ஐயோ தண்ணியா போடா. ஐயா அதான் இருக்கு. ஏன்டா நான் ஒரு கேவ் விட்டு இன்னொரு கேவ் கொடுக்குறீங்க? நான் ஜம்ப் பண்ணிட்டேன்னா இந்த இடத்த விட்டு இங்கே சின்னதா ஒரு முட்டுச்சோறுங்க கேவன்னு நினச்சிட்டு போனேன். முட்டுச்சோறுங்க நாங்கள் இது இந்த கேவ் தண்ணி இருக்குது. மேலே போனாங்க. இந்த ஒரே ஒரு கேவ் நல்ல கேவ். இங்கே தண்ணி இருக்குது. இங்கே தண்ணி கூட இல்லைங்க. அப்புறம் இங்கே ஒரு டார்ச் பார்ப்போம். தண்ணி எல்லாம் ஸ்டார்டிங்கில் இருக்கு. சின்ன கேவனாங்க. ஐயோ கேவ் சின்னதுங்க, ரொம்ப சின்னது. ஃபஸ்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனால ஜம்ப் பண்ணிப்போம். ஓகே, இந்த மைனிங்கில் அயன் கிடச்சா வீடியோ முடிச்சுப்போம். இல்லைனா வீடியோ முடிக்க வேண்டாம். ஓகேவா? சேலஞ்ச். மைனிங்கில் அயன் கிடச்சா வீடியோ முடிப்போம். இல்லைனா வீடியோ முடிக்க வேண்டாம். அயன் கிடைக்குமா கிடைக்கக்கூடாது? நீங்கள் நினைக்கிறேன் கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதா? அயன் கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதா? எப்படி இருந்தாலும் வீடியோ ஸ்டாப் பண்ண போகிறோம். ஏன்னா நான் மேட்ச்சில் 30 மினிட்ஸ் வரலான்னு இருக்கேன். அப்படின்னா எல்லாம் மினிட்ஸ் ஓடிருக்கு. 19 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா இன்னும் நான் 11 மினிட்ஸ் போடுவேங்க. போய் கடுது இன்னும் 11 மினிட்ஸ் போட்டால் நிறைய லூட் இருக்குது. இன்னும் எனக்கு வராதுக்குள்ளே இறங்குது போய் ஒரே ஜம்பை போட்டுடலாமா? ஐயோ எனக்குலாம் நடுங்கிடுச்சு. தண்ணிக்குள்ளே போனால் இந்த பபிள்லாம் இல்லைனா சரி கேமுங்க. இதெல்லாம் தண்ணிக்குள்ளே என்ன வச்சு
ஐயோ அவ்வளோ ஹீட்டா? நான் இதுக்கெல்லாம் உடச்சி நான் போகணும். தேவையில்லாமல் உள்ள வந்தாச்சு. இப்போ வெளில ரூட் எப்படி போகிறேன்னு தெரியல. தாவி தாவி போட வேண்டியதுதான். அந்த குரங்காட்டம் பண்ணணும். நான் உடச்சி ஒரு ஸ்டோன் இருக்குல்ல, ஸ்டோன் எடுத்துப்போம், டர்ட் எடுத்துப்போம். ஸ்டோன் எடுத்துக்கோ, டர்ட் எடுத்துட்டு இன்வென்ட்ரி இல்லை, ஜம்ப் பண்ணி இதை வச்சுட்டு ஜம்ப் பண்ணி இதை வச்சுட்டு இங்கே கொஞ்சம் ஸ்பீட் அடிப்போம். ஜம்ப் இங்கே விழுவோம். இங்கே ஸ்டோன்ஸ் எடுத்துட்டு அந்த ஸ்டோன் எடுத்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே இங்கே வந்து மேலே உடச்சி முடிக்கணுமா? மேலே உடச்சா போக முடியுங்க. டோட்டு ஜம்ப் பண்ணி உட்காந்துப்போம். இப்போ இதை உடச்சி எடுப்போம். தச்சு எதுவுமே இல்லையா? கொஞ்சம் ஒரு டோட் எடுத்துட்டு டோட் வருதுங்க. அப்புறம் டோட் வந்து வெளில போகிறதுக்கு வழி ரெடி. எப்பப்பா சாமி, வரத்து கூட போதும் ஆயிடுச்சுங்க. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் 8 மினிட்ஸில் வீடியோ முடிஞ்சிடுங்க. இல்லை இந்த டேவோட முடிச்சிடலாமாங்க? உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். நம்ம இடத்துக்கு போகணும். இந்த வில்லேஜ் வந்தாவே இதுதான் ஒரு கடுப்புங்க. இடத்த எங்கடா விட்டுட்டு வந்தானே தெரியாது. அதுக்காக ஒரு குழு வச்சுக்கேன். இந்த மாதிரி கீழே குதிச்சுட்டு இப்படியே வந்தால் நம்ம வீடு. நான் வில்லேஜர் பாவம் விடுங்க. நம்ம பெட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். நம்ம பெட்டு பண்ணுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருங்க. கேவ் இருந்தால் பரவாயில்ல, பையனை வச்சுக்கலாம். இங்கே இருக்க எல்லா கேவுமே இதாக இருக்கு, இதாக மரம் இருக்கு, இதாக இருக்கு, இதான் மாறி இருக்கு. ஏன் வந்தால் போட்டாக்கலாம். ஒரு வில்லேஜ் உடச்சலாம். என்ன கூடாது எல்லாம் இல்லையடா வைப்பீங்க. இந்த கேவ் பண்ணிட்டோம். ரொட்டேஷன் அடிச்சு இந்த இன்னொரு கேவ் இருக்குது. ஏதாவது கேவ் கிடைக்குதான்னு தேடி எடுக்க போனேன். தண்ணி இல்லாத கேவ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் இருக்குது. சின்ன கேவாக ஒன்று இருக்குது. எல்லாம் நேற்று வந்து கேவா எனக்கு தெரியுது. நேற்று அந்த கேவ் நாங்கள் இல்லையே, புது கேவ். பார்க்க முடியுதா? புது கேவுங்க. இந்த டைமும் தண்ணி தான் இருக்கு. என்ன கேவ் இருக்கு? இந்த கேவ் இல்லை. நான் இறங்க முடியல. அயனு எடுத்தோனே அயனு சாமி. எங்கடா எடுத்துனோன்றா அயனு இதே அயன் வேட்டையாக இருக்கேன். அயன் வேட்டைன்னு சொல்லி முடியல. என்னடா அவங்களுக்கு அயன் கொஞ்சம் கொடுத்து என்னடா? இங்கேருந்து ரூட் இல்லையா? டர்ட் ரெடியாக வச்சுக்கணும். டர்ட் கொஞ்சம் எனக்கு நீங்கள் தேவைப்படுறீங்க. அதனால இப்போ நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிற 3 எப்படியே அவன் வெளில போயிடலாமா? எப்படியே இங்கே இருக்க ரூட்டு இதை வச்சு வெளில போயிடலாம். கோல் இருக்குது, அயன் 4 இருக்குது. எத்தனை
கோல்ட்ரா சாமி. இதுக்கெல்லாம் ஒரு ரூட்டு ரெடி பண்ணிட்டே போகணும். போனால் இங்கே ஒரு இந்த இருக்கா, இங்கே இருக்கா, இங்கே இருக்குன்னா இதை எடுத்துட்டா அவ்வளோதான். இந்த வேலை இங்கே நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம் திங்ஸ்லாம். மைனிங்கில் நிறையா திங்ஸும் எடுப்போம். கோல் 9 கிடைக்கிறப்பெல்லாம் அதான் இன்னும் ரூட்லாம் பார்த்து வச்சுப்பேன். எப்படிலாம் வெளில போகணும், கேவ் விட்டு வெளில எப்படிலாம் கேவ் விட்டு வெளில போகணும் அதெல்லாம் பார்த்து வச்சுப்பேன். நம்ம அயனு, கோலு, டைமண்டு இல்லைனா கோல்டு இதெல்லாம் கிடச்சானா நம்ம எடுத்துக்கலாம், இல்லைனா போகலாம். அயன் 4 இருக்குது, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு ஒரு பிக்காக்ஸு ஒரு கத்தி போதும். அதுக்கு இன்னும் ஒரு அயன் போதும். அயன் இருக்க மாதிரி தெரியல, ஒரு அயனையும் காணோம். ஓகே, இன்னும் அதுக்கப்புறம் ஒரு பக்கெட்டு. கனெக்ஷன் இருக்கா? கனெக்ஷன் இல்லை. தண்ணியில் வந்துக்கலாமா? தண்ணியில் வந்துக்கலாம்னு சொன்னீங்கன்னா ஓகே, தண்ணியிலேருந்து வந்துக்கலாம். தண்ணியில் வச்சு வந்துக்கலாம். தண்ணியில் நீந்தி வந்துக்கலாம். தண்ணியில் நீந்தி போய்க்கலாம். இது ஆறுங்க. ஏங்க அடியில் பார்த்தீங்களாங்க கோல். கையில் அதை எடுத்து வச்சுட்டு ஃப்ளாஷ் லைட் வச்சுட்டு இப்போ ஒரு ஃப்ளாஷ் லைட் வைடா. ஃப்ளாஷ் லைட் வைடா. வெளில விடா. ஃப்ளாஷ் லைட் வைடா. ஃப்ளாஷ் லைட் வைடா. அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வந்துடுறேன். டக்குன்னு முடியலைங்க. ஒரு செகண்டு உயிர் வைத்தே காமிச்சிட்டாங்க. இங்கேருந்தே ஃப்ளாஷ் லைட் வச்சிடலாம். இங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஒரு இடத்துலேருந்து தாவி போகலாம். தாவி இருந்துச்சுன்னா அங்கே போய் ஒரு கிடையா ப்ரோ. தாவி தவிக்கிறேன். ஏன் எங்கள் ரூட் பார்த்தேன் ப்ரோ. நான் ஒரே தண்ணிக்குள்ளலாம் போய் எக்ஸ்ப்ளோர் நிறைய இது கிடைக்கும். அயன்லாம் தனி வேவே கிரீடே இருக்கு. நான் பார்த்தேன் தண்ணிக்கு எனக்கு பிடிக்காதுங்க. தண்ணி எனக்கு அலர்ஜி எனக்கு தண்ணி முடியவே முடியாது. எனக்கு தண்ணிலாம் முடியாது. ஏன்னா தண்ணினா அடியில் போனால் இது வரும். பபிள்ஸ் வரும் சிக்கன் பக்கத்தில் சாப்பிட்ற இது பக்கத்தில். அது முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்ம இறந்துருமோ. லைஃப் குறையும். அதுக்கப்புறம் நம்ம இறந்துருவோம். லைஃப் ஃபுல்லாக கொஞ்சம் இறந்துருமோ. எங்கள் வாயெல்லாம் ஒல்ல இருக்கு. வச்சுக்கோ. ஐயோ இன்னும் வச்சு கீழே வந்து சங்குதான். இங்கே கேவ் இருக்கா? கேவுங்க சூப்பர். நான் எந்த கேவு இன்னைக்கு பிச்சுக்கிட்டு உள்ள போகுங்க. டர்ட் தேவையில்லை, ஸ்டோன் தேவையில்லை. ஓகே
போய் பெட்டு பக்கத்தில் போயிட்டு பார்ப்போம் என்ன பண்ணலான்ட்டு. பேசிக்கிறேன்னா ஏன் ப்ரோ சத்தம் போட மாட்டேங்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஏன்னு எங்கள் அம்மா அடிப்பாங்க, அதனால சத்தம் போடுறதில்ல. ஓகேங்க, இதோட வீடியோ முடிச்சுப்போம். பாய் பாய்.